ஏன்டா முருகேச காலெல்லாம் கழுவ மாட்டியா நீ? காலை கழுவினா தத்துருமா, அதனால நான் காலை கழுவித்தே இல்லை. இப்ப காலை கழுவாம இருந்து பணக்காரன் ஆயிட்டா என்ன? பாயிண்ட் தான் சொல்லாத, எனக்கு பிடிக்காது. எதனா பேர் வந்தா பாரு, சைட் அடிக்க. உங்க ஃப்ரெண்டு வரான் பாடுறா. என்ன ப்ரோ, எங்கேயாவது ஊர் மேல உதவ வாங்கிக்கணும் வந்து உட்காந்துக்கிறியா? அட வா புரு, அது ஒரு பெரிய கதை. நாயா கதை அவருக்கிட்டே நான் எங்க ஓடி போனேன்? இதெல்லாம் கேள்வி கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு என் நிலைமை. புரு புரு என்ன ஒரு இந்த புடவை எங்க வீட்டுக்காரர் நேத்தாண்டி எடுத்துன்னு வந்தாரு. ரொம்ப நல்லா இருக்குதுடி. இதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் எடுத்து வர மாட்டாரா? அவனே ஒரு குடிகார பையன், அவன் எங்கேருந்து எனக்கு அதை எடுத்து கொடுக்க போறான்? யாரு இருந்தாலும் விசில் அடிக்கிறான்? புது புடவை கட்டிருக்கான்ல, என்ன பார்த்து அடிப்பாரு. என்னதான் பார்த்து அடிக்க மாட்டானா? என்ன ப்ரோ, என்ன நடக்குதுங்க? கம்முனு. ஹாய், நல்லா இருக்கிறீங்களா? நீ யார பார்த்து விசில் அடிச்ச? பொதுவா அடிச்சேன், ஏன் அடிக்க கூடாதா? என்ன பார்த்து அடிச்சியா இல்ல அவளை பார்த்து அடிச்சியா? அதை முதல்ல சொல்லு. ரெண்டு பேரும் நல்லா சூப்பரா தான் இருக்கீங்க, ரெண்டு பேரும் தான் சேர்த்து அடிச்சேன். சரி, ரெண்டு பேர்ல யார் அழகு? ஏய், அந்த ஆள் விசில் அடிச்சான்றா, நீங்க பாட்டு அழக பத்தி பேசுனீங்க. தம்பி, அவனுக்கு விஷயம் தெரியாது. அது ஏன் அழக பார்த்துதான் விசில் அடிச்சிருப்பாரு. செம்ம அழகு இந்த அம்மா. இந்த அம்மா 10 விசில் அடிக்கிறாங்க. கோடி என்னையா நடக்குதுங்க? விசில் அடிச்சுக்கு தப்பு இல்லாத மாதிரியே பேசுதுங்க. முருகேசா நான்லாம் விசில் அடிச்சா எனக்கு சம்மட்டி வச்சிருப்பாங்கடா. அதுக்கெல்லாம் ஒரு முகராட்சி போகணும்டா. நான் காலையில எழுதி பெல்ல வளர்த்து கிடையாது தெரியுமா? அதான் வாடை இந்த லெவல்ல வீசுதா? அத வாடன்னு சொல்லக்கூடாது, வாசனும் சொல்லணும். யோ, இத தேவையா இந்த வயசுல? எனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தா இந்த வயசுல